மலேசியாவில் எடுக்கப்பட்ட மண் வாசனை நிறைந்த திரைப்படம் தான் இந்த மீன் குழம்பும் மண்பானையும். இந்த படத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பேப்பர்லாம் நினச்சி எடுத்துருப்பார். பிகாஸ் ஃபுல் சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், பையன் சென்டிமெண்ட், இறந்து போன ஒய்ஃப் சென்டிமெண்ட், நிலாவை காமிச்சு அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் இருக்குது. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, மலேசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு விக்ரமன் திரைப்படம்னே சொல்லியிருக்கலாம். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருந்தா, அவர் மட்டும்தான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்குது. இன்னொரு மேட்டர் என்னென்னா, பிரபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கண்ணியமான பொறுப்பான அப்பாவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல் ஷார்ட்ஸ்லாம் போட்டு பூ போட சட்டையெல்லாம் போட்டு ஒரு டூட் யங் பாயா கலக்குன்னு கலக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுந்தர்சி படத்தில் வந்து அடியாட்கள் இருப்பாங்க, ஒரு காமெடி வில்லன் இருப்பார், சில ஃபங்கி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தோடு சந்தோஷமாக போய் பார்க்கலாம். பட் யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுட் தான். பிகாஸ் ஒரு 40 வயசு 45 வயசு இருக்கவங்களாம் வந்து ரொம்ப நல்ல படம். ஏனென்றால் ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை அழகாக வச்சுருக்காங்க இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸை பேசிடுவோம். ஃபஸ்ட்டு எதுவும் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். போஸ்டர்லேயே கமல்ஹாசன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து 2 காட்சிகளுக்கு வருகிறார். சிறு காட்சிகள் தான் இருந்தாலும் அவர் வராருன்றதுனாலவோ என்னவோ தெரில, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவர்கிட்ட போய் காளிதாஸ் கேட்குறார், நீங்கள் கடவுளா? அதுவும் தான் அப்படின்றார் கமல்ஹாசன். தெரிஞ்சா அந்தளவுக்கு வந்து சூப்பர் டைலாக்ஸ் அவர் வர 2 சீன்லையுமே இருக்குது. இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே இப்போ பார்த்தா கூட சூப்பராக இருக்க மாதிரி ஒரு படமாக எப்போ இருந்திருக்கும் அப்படின்னா, நிறையா வாய்ஸ் ஓவர்ஸை வச்சு ஏற்கனவே காமிச்ச சீன்ஸ்லாம் வச்சு இப்போ ஒரு பையன் ரியலைஸ் பண்ணுறாரு, அப்பா இதனால தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதை வந்து விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து விளக்கி கொண்டே இருக்கிறார் டேரக்டர் வாய்ஸ் ஓவரில், சின்ன இன்சர்ட் சீன்ஸ் வழியாக. அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் இது ஒரு ஃப்ரெஷ் மூவியாக எல்லா சின்ன பசங்களும் கூட என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆடியன்ஸ்லாம் இப்போ வந்து கெஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாகிடுச்சு நமக்கு. கரெக்டாக இல்லையா? அடுத்தது முக்கியமான எலிமெண்ட்டு மியூசிக். டி இமான் பேர் வந்து போஸ்டரில் இருந்தது, டைட்டில் கார்டிலும் வந்தது, நாங்கள் பார்த்தோம். அப்போ என்ன செம மெலடிஸாக இருக்கும், அப்படி மனசில் நிற்கும் பாடல்கள், காலர் டியூனாக வைக்கலாம் இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து இந்த படத்தில் இல்லையோ, அது ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுது. ஆன் தி ஹோல் இந்த மலேசியாவில் எடுக்கப்பட்ட விக்ரமன் படம் லாலாலா மியூசிக்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா சென்டிமெண்ட் படம் தான். இந்த படம் வந்து குடும்பத்தோடு போய் பாருங்கள். பட் சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான். சொல்ல மறந்துட்டு பாருங்கள், மிஸ்டர் காளிதாஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா. நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வேறு மாதிரி படங்கள் பண்ணுங்கள். அவர் நிறைய படங்கள் பண்ணுவார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளம்பிக்கிறேன்.